பழம் கொண்டு மோதகம் ஏந்தி நலம் தரும் சிவமகனே முழுமுதலே கரும்பொருளே தமிழ் கருணமுதே ஓங்கார ரூபத்தில் உருவானவன் அந்த ஓசைக்குள் வேதத்தின் பொருளானவன் சக்தி கணபதி செல்வலட்சுமி கணபதி ஞான சித்திர கணபதியும் நீயே பக்த கணபதி வெள்ளம் விக்ன கணபதி நெடிய புவன கணபதியும் நீயே உச்சிஷ்ட கணபதி பிங்கள கணபதி ஊர்த்துவ கணபதியும் நீயே மகா கணபதி எங்கள் ஹேரம்ப கணபதி நிறுத்த கணபதியும் நீயே
தாயாகி அவளோட மகத்துவோம் மக்களுக்கு செய்ய வந்த மருத்துவோம் ஞான மேடை ஏறி வரும் தேவி தீய சேனைகளை அழிக்க வந்த காளி சத்திய மங்கள காளி சத்திய தேவி வாழும் வீடு அவள் பிரியை திறக்கின்ற போது வழிகள் பிறக்கும் அவளோட மகத்துவோம் மக்களுக்கு செய்ய வந்த மருத்துவோம் ஞான மேடை ஏறி வரும் தேவி தீய சேனைகளை அழிக்க வந்த காளி சத்திய மங்கள காளி சத்திய தேவி வாழும் வீடு அவள் பிரியை திறக்கின்ற போது புது வழிகள் பிறக்கும் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா நீ திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானே திறக்குமடா உன்னை தர்மம் அணைக்குமடா உன்னை தர்மம் அணைக்குமடா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வெங்கடம் அறியுமடா அந்த வெங்கடம் அறியுமடா ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வெங்கடம் அறியுமடா அந்த வெங்கடம் அறியுமடா நீ உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் உன் கடன் தீருமடா
உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் உன் கடன் தீருமடா, செல்வம் உன்னிடம் சேருமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா. எரிமலை போலே ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா, நெஞ்சில் சமநிலை கிடைக்குமடா. எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் மாறும் நன்மைகள் நடக்குமடா, உள்ளம் நல்லதே நினைக்குமடா. ஆதியான உயர் நீதியான திரு வெங்கடேஸ்வரா, ஆதியான உயர் நீதியான திரு வெங்கடேஸ்வரா, வெங்கடேஸ்வரா. அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா, அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா. சங்கு கொண்ட கரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா, சங்கு கொண்ட கரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா. தஞ்சம் என்றவர்கள் நெஞ்சில் அன்பு தரும் வெங்கடேஸ்வரா, வெங்கடேஸ்வரா. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. ஹரிஹர புத்திர அவதாரமே, அதிகாலை கேட்கின்ற பூபாளமே. ஹரிஹர புத்திர அவதாரமே, அதிகாலை கேட்கின்ற பூபாளமே. அணுவுக்குள் அணுவான ஆதாரமே, அணுவுக்குள் அணுவான ஆதாரமே, நான் அன்றாடம் படிக்கின்ற தேவாரமே. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. வேதத்தின் விதையாக விழுந்தவனே, வீரத்தின் கணையாக பிறந்தவனே. வேதத்தின் விதையாக விழுந்தவனே, வீரத்தின் கணையாக பிறந்தவனே. வேதத்தை போராடி அழித்தவனே, வேதத்தை போராடி அழித்தவனே, ஞான வேதாந்த பொருளாக திகழ்பவனே. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. வில்லுடன் அம்புடன் வேங்கை புலியுடன் போர்க்களம் புகுந்தவனே, சொல்லி முடித்திடும் முன்வரும் பகையை கிள்ளி எறிந்தவனே.
அள்ளி எடுத்து அருள் தருபவனே அன்பே வடிவாய் இருப்பவனே உன் புகழை சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன் முகம் ஜொலிக்குது சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன் முகம் ஜொலிக்குது. பரமேஸ்வரா தீராத துன்பமெல்லாம் தலை தூக்கி ஆடும் சிறு பார்வை வீசிக்க அவையாம் மாயம் ஆதாரம் நீதானையா ஆகாசலிங்கா வேதனை தீர்த்தானையா வேத சிவநாதா கங்கை காங்கிய ஜப்புலிங்கனே சங்கரேஸ்வரா சர்வேசா ஜம்பத கூமரே நாத ಭೇತಾಳಿನಿ ಸುಸುಪ್ತಿ ಗಂಧ ಅಷ್ಟಮುಖ ಗಂಧ ಭೇರುಂಡ ಮಹಿಮಾ ವಸಸ್ವಿತೆ
வழங்கிடும் ஷிரடி சாயி கதை மனசை தொடும் மாபெரும் அதிசயம் சாயி ராமின் கதை பாபா என்றால் சகல ஜனங்களுக்கும் பாரம் நீங்கி இன்பம் சேரும் பாபா என்றால் சகல ஜனங்களுக்கும் பாரம் நீங்கி இன்பம் சேரும் திருவருள் குருவருள் சேர்ந்தே வழங்கிடும் ஷிரடி சாயி கதை மனசை தொடும் மாபெரும் அதிசயம் சாயி ராமின் கதை ஷிரடி கிராமத்தில் சிறு பாலகன் வடிவத்தில் வேப்ப மரத்தின் கீழே வேதாந்தி தென்பட்டார் தனதருளினை வெளியிட்டார் பகலும் இரவும் தியானம் பரமாத்மாவின் கானம் பகலும் இரவும் தியானம் பரமாத்மாவின் கானம் ஆனந்தமே ஆகாரம் கசப்பு மரத்த நிழலிலே ஒரு பீடம் வெயிலையும் மழையையும் வென்றது அது வேப்ப நிழலிலே நின்றது சாயி சாயிவா மசூதிக்கு நமகல்பதியின் அழைப்புக்கு மசூதிக்கு போனது சாயி அது ஆனது தாரகமாயி அங்கே அனைவரும் சாயி சாயி பாபா முன்பினில் சமமிருந்தாகி திருவருள் குருவருள் சேர்ந்து வழங்கிடும் ஷிரடி சாயி கதை மனசை தொடும் மாபெரும் அதிசயம் சாயி ராமின் கதை குரான் பைபிள் கீதை ஒன்றுதான் குலமது பேதமும் நீங்கே காற்றையும் வானையும் கையால் அசைத்தார் அடுப்பினில் அன்னத்தை வெறும் கையில் எடுத்தார் காய்ந்த நெஞ்சங்களை நம்பிக்கை ஊட்டும் நீரால் தீபம் எரித்தாரே பச்சை பானையில் தண்ணீர் எடுத்து பூக்கள் தாகத்தை தீர்த்தார் காட்டு வெளியிலே காற்று நடுவிலே அகண்ட ஜோதியை ஏற்றி வைத்தார் தவளை பாம்பை மண்ணில் நினைத்தார் பள்ளியின் சொல்லுக்கும் அர்த்தமும் சொன்னார் பாபா என்றே நோய் கொண்டார் வந்தால் பக்தரின் வேதனை தானுமே சுமந்தார் பாசம் சகிப்பு இருபுறம் உள்ள நாணயம் குரு தட்சிணை கேட்டார் மரணம் என்பது வெல்வதை அறிக்கும் மரணத்தை தழுவி மீண்டுமே வாழ்ந்தார் உனதும் எனதும் நமதில்லை என்றார்